மகாராஷ்டிர அரசியல் களத்தை தற்போது உலுக்கிக் கொண்டிருக்கும் ஒரு பெயர் அசோக் குமார் கராத். கேப்டன் கராத் என்று அழைக்கப்படும் இவர் நாசிக் மாவட்டத்தைச் சேர்ந்தவர். 65 வயதான இவர் இந்திய வணிக கப்பல் படையில் 22 ஆண்டுகள் அதிகாரியாக பணியாற்றி வந்திருக்கிறார். 150க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு பயணம் செய்த அனுபவம் அவருக்கு கேப்டன் என்ற அடையாளத்தை கொடுத்தது. கடலில் தனது வாழ்க்கையை தொடங்கிய அசோக் குமார் பின்னர் முற்றிலும் வேறொரு உலகில் செல்வாக்குமிக்க நபராக மாறியிருக்கிறார். அசோக் கராத் கப்பல் பணியில் இருந்தபோது ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த மஜூம்தார் சாஹிப் என்ற நபரிடம் காஸ்மாலஜி மற்றும் நியூமராலஜி கற்றுக்கொண்டதாக கூறப்படுகிறது. ஓய்வு பெற்ற பிறகு நாசிக் அருகே உள்ள மிர்கான் கிராமத்தில் குடியேறிய அசோக் ஈசானேஸ்வரர் என்ற பெயரில் ஒரு சிவன் கோவிலையும் ஷிவ்னிகா என்ற பெயரில் ஒரு அறக்கட்டளையையும் நிறுவியிருக்கிறார். இராணுவ கட்டுப்பாடு போன்ற தோற்றம், தன்னம்பிக்கை பேச்சு, எண்கணித அறிவு, இவை மூன்றையும் சேர்த்து உருவாக்கிய இமேஜ் அவரை மிக விரைவில் செல்வாக்குமிக்க சாமியாராகவும் ஒரு ஜோதிடராகவும் மாற்றியிருக்கிறது. அசோக் கராத் ஒரு சாதாரண ஜோதிடர் இல்லை. அரசியல் மையங்களுக்கு நெருக்கமான ஆலோசகராக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டவர். 2022ஆம் ஆண்டு மகாராஷ்டிர முதலமைச்சராக பதவியேற்ற சில மாதங்களிலேயே ஏக்நாத் ஷிண்டே தனது குடும்பத்துடன் அசோக்கின் கோயிலுக்கு சென்று சிறப்பு பூஜை செய்தது அவரின் பெயரை மாநிலம் முழுவதும் பரப்பியது. இதைத் தொடர்ந்து அமைச்சர்கள் ராதாகிருஷ்ணா, வி.கே. பாட்டீல், தீபக் கேசர்கர் போன்றோர் அசோக் கராத்தின் அறக்கட்டளை நிகழ்ச்சிகளில் பங்கேற்றனர். மேலும் அந்த மாநில மகளிர் ஆணைய தலைவர் ரூபாரி சக்கங்கர் அசோக்கின் கால்களை கழுவி மரியாதை செய்திருந்தார். இந்த சம்பவங்களில் இருந்தே அசோக் கராத்தின் அரசியல் செல்வாக்கு எந்த அளவுக்கு ஆழமானதாக இருந்துள்ளது என்பதை புரிந்து கொள்ள முடியும். சமூகத்திலும் அரசியலிலும் ஜோதிடத்தை வைத்து அசோக் கராத் கட்டியெழுப்பிய ஆன்மீக சாம்ராஜ்யம் தற்போது ஒரு பாலியல் புகாரால் சுக்குநூறாக உடைக்கப்பட்டு தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது. 2022ஆம் ஆண்டு பெண் ஒருவர் குடும்ப பிரச்சனைக்காக அசோக்கை அணுகி ஜோதிடம் கேட்டிருக்கிறார். அந்த பெண்ணின் கணவர் உயிருக்கு ஆபத்து இருப்பதாக கணித்து கூறிய அசோக் அந்த கண்டத்தை போக்க சிறப்பு பரிகார பூஜைகள் செய்ய வேண்டும் என்று அவரது அலுவலகத்துக்கு அந்த பெண்ணை தனியாக வரவழைத்திருக்கிறார். பிறகு பூஜை என்ற பெயரில் அந்த பெண்ணுக்கு மயக்க மருந்து கலந்த பானத்தை கொடுத்து சுய நினைவை இழந்ததும் அசோக் அவரை பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும் அதை வீடியோவாக பதிவு செய்து வைத்துக் கொண்டு 3 ஆண்டுகளாக அந்த பெண்ணை மிரட்டி மீண்டும் மீண்டும் பாலியல் வன்கொடுமை செய்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. 3 ஆண்டுகள் இந்த துயரத்தை தாங்கிக் கொண்ட அந்த பெண் இறுதியில் தனது குடும்பத்தினரிடம் உண்மையை கூறி போலீசில் புகார் அளித்திருக்கிறார். இதன் அடிப்படையில் நாசிக் குற்றப்பிரிவு போலீசார் அசோக்கின் வீடு மற்றும் அலுவலகத்தில் அதிரடி சோதனை நடத்தியிருக்கிறார்கள். அப்போது ஒரு பென் டிரைவ் கிடைத்திருக்கிறது. அதில் புகார் அளித்த பெண்ணின் ஆபாச வீடியோ மட்டுமல்லாமல் மேலும் 58 பெண்களின் அந்தரங்க வீடியோக்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அசோக் தனது செல்வாக்கையும் நியூமராலஜி நம்பிக்கையையும் பயன்படுத்தி வசதியான குடும்ப பெண்களை குறிவைத்து அவர்களை பாலியல் ரீதியாக சிக்க வைத்து வீடியோ எடுத்து மிரட்டி வந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். அந்த வீடியோக்களில் உள்ள பெண்களை அடையாளம் காண தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது. அவர்கள் யார், எப்படி அசோக்கின் வலையில் சிக்கினார்கள் என்பதையும் போலீசார் ரகசியமாக விசாரித்து வருகின்றனர். மேலும் அசோக்கின் வீடு மற்றும் அலுவலகத்தில் கைப்பற்றப்பட்ட அனைத்து டிஜிட்டல் ஆதாரங்களும் தடயவியல் ஆய்வுக்காக அனுப்பித்திருக்கிறார்கள். அந்த வீடியோக்கள் எப்போது எடுக்கப்பட்டவை, எடிட் செய்யப்பட்டதா, ரகசிய கேமரா பயன்படுத்தப்பட்டதா போன்றவற்றை அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகிறார்கள். அசோக்கின் மொபைல், லேப்டாப், வங்கி பரிவர்த்தனைகள் அனைத்தும் தற்போது போலீஸ் கண்காணிப்பில் உள்ளது. அந்த ஆபாச வீடியோக்கள் மூலம் பணம் பறிக்கப்பட்டதா, அரசியல் பிரமுகர்கள் இதில் சம்பந்தப்பட்டுள்ளனரா என்பதையும் போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். இந்த விவகாரம் வெளியானவுடன் மகாராஷ்டிர அரசியலில் பெரும் புயலை கிளப்பியிருக்கிறது.
சிவசேனா தலைவர் சஞ்சய் ராவத் அசோக் கராத்தை மகாராஷ்டிராவின் எப்ஸ்டீன் என்று கடுமையாக விமர்சித்திருந்தார். அசோக் கராத்தின் காலை மாநில மகளிர் ஆணைய தலைவர் ரூபாலி சக்கங்கர் கழுவி மரியாதை செய்த வீடியோ சோசியல் மீடியாவில் வைரலானதால் அவர் மீது எதிர்க்கட்சிகள் கடும் தாக்குதல் நடத்தி பதவி விலக வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். அதேபோல் முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே அசோக் கராத்தின் கோயிலுக்கு சென்ற பழைய புகைப்படங்களும் தற்போது அரசியல் ஆயுதமாக மாறியுள்ளது. அரசு அதிகாரம் ஒரு குற்றவாளிக்கு ஆதரவாக இருந்ததா என்ற கேள்வியை எதிர்க்கட்சிகள் எழுப்பி வருகிறார்கள். நாசிக் பகுதியில் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு அசோக்கிற்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரின் பேரில் போலீசார் அசோக் கராத்தை கைது செய்திருக்கிறார்கள். அவர் மீது பாலியல் வன்கொடுமை, ஏமாற்றுதல், மிரட்டல் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அவரை போலீஸ் காவலில் வைத்து விசாரிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த வழக்கின் அடுத்த கட்டமாக அந்த 58 வீடியோக்களில் உள்ள பெண்களின் வாக்குமூலங்கள் ஒவ்வொன்றாக பெறப்படும் போது அசோக் கராத்தின் இருண்ட பக்கங்கள் இன்னும் மோசமாக வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.